வணக்கம் மக்களே, வெல்கம் டு ப்ரஹஸ்பதியே பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் கோயம்புத்தூர் சகாப்தம் பார்ட் 4. இன்றைக்கி செக்ஷனில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம சொன்ன மாதிரி உணவு என்ன வகையான சாப்பாடு வந்து நம்ம கொங்கு மாநிலத்தில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். கோயம்புத்தூர் நகரின் உணவுகளில் பெரும்பாலும் அரிசியை அடிப்படையாக கொண்டவை. நிறைய சாப்பாடுங்க அவங்க வந்து அரிசியை வச்சு தான் வந்து அதை பெரும்பாலுமான உணவுகளை தயாரிப்பாங்க. பெரும்பாலுமான உள்ளூர் உணவகங்கள் இன்னும் கிராமப்புற உணவுகளை வாழை இலையில் பரிமாறுகின்றன. வாழை இலை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். வாழை இலை அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ வாழை இலையில் தான் வந்து அதை பரிமாறுவாங்க. அதே மாதிரி இப்போது ஒரு பண்டைய தமிழர் வழக்கம் அப்படின்றத வந்து பார்த்தாலுமே நம்மளோடது வாழை இலை தான். இப்போ உணவுக்கு ஒரு தனித்துவமான சுவையும் கூட அது வந்து வாழை இலை நமக்கு கொடுக்கும். ஸோ அதோட ஆரோக்கியமானதாகவும் நம்ம கருதுகிறோம் இல்லைங்களா? ஸோ இப்போது இந்திய, சீன மற்றும் மேல்நாட்டு உணவுகள் வகைகளும் இங்கே வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து வெறும் கோயம்புத்தூரோட சம்மந்தப்பட்ட சாப்பாடு மட்டுமே இல்லாமல் நமக்கு வந்து இந்த இந்திய, சீனா மற்றும் மேல்நாட்டு லைக் சைனீஸு, இட்டாலியன் இந்த மாதிரி எல்லா வகையான ஃபுட்டுமே வந்து இங்கே கிடைக்கிது. அதே போல் இட்லி, தோசை, பணியாரம் மற்றும் ஆப்பம் இதெல்லாம் வந்து இங்கே பிரபலமாக சிற்றுண்டி உணவுகளாக கூட யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இப்பகுதியில் ரொம்ப தனித்துவமான ஒரு சாப்பாடு எதுவாக இருக்கும்? யாராச்சும் கெஸ் பண்ணியிருப்பீங்களே? ஆமாங்க, அரிசி பருப்பு சாதம். கோயம்புத்தூர்னாலே அரிசி பருப்பு சாதம் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? ஸோ இப்பகுதியில் ரொம்ப தனித்துவமான பருப்பு மற்றும் அரிசி கலவையை ரெண்டுமே இருந்து தயாரிக்கப்படுகிற ஒரு அரிசி பருப்பு சாதம். இது வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து வரும் ஒரு செய்முறை. அவ்வளோ பழமையான ஒரு சாப்பாடுன்னு வச்சுக்கலாம் நம்ம. அதே போல் இங்கே கஞ்சி, இந்த கஞ்சி, கேப்பை கேப்பை அப்படின்றது வந்து கேழ்வரகு. அதே போல் வந்து இந்த டோப்பியோக்கான்னு சொல்லுவோம். என்ன சொல்லுங்கள், மரவள்ளி கிழங்கு. அதுவும் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக சாப்பாடாக எல்லார் பக்கமும் கருதுது. அதை விட முக்கியமாக இங்கே வந்து கஞ்சி போன்ற நிலைமை தன்மையுள்ள கொஞ்சம் காரமாகவும் இருக்க ஒரு குழம்பு மாதிரி ஒரு ஐட்டம் என்னவா இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டுங்க. காளான் அப்படின்ற ஒரு ஃபுட்டு கூட இங்கே ரொம்ப ஃபேமஸ். இது எப்படின்னா, காளான்களை வேக வச்சுட்டு தயாரிக்கிற ஒரு பிரபலமான ஒரு சாப்பாடு. இது இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. புட்டு, ஏன்னா இது கேரளாவை பக்கத்துலேயே சார்ந்திருக்கிறதுனால நிறைய சாப்பாடுகள் இருக்குது. பருப்பு, குருமா, அப்புறம் பஞ்சாமிரதம், அவியல், பொரியல், அப்புறம் மோர் மிளகா, சுண்டல், தொகையல்னு சொல்லுவாங்க, தொகையல். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து இதுக்குன்னே கோயம்புத்தூருக்குன்னே சாப்பாடாக சொல்லப்படுது. புளிரசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. சரி, நம்ம இப்போ சாப்பாடை விட்டுட்டு இந்த பக்கம் வந்து வெளியே வந்துட்டு நம்ம அடுத்த விஷயம் பேசலாம். அப்படின்னா கலை, ஆர்ட் ஒர்க். கோயம்புத்தூரில் என்ன ஆர்ட் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூரில் தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து கோயம்புத்தூரில் தாங்க ஃபஸ்ட்டு நிறுவியிருக்காங்க. அது வந்து சுவாமி கண்ணு வின்சென்ட் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, அவரை தான் வந்து நிறுவியிருக்காரு. இந்த திரைப்படங்களை திரையிட சிறந்த நிலத்தில் கூடாரம் அடைந்து, அதாவது எப்படின்னா ஒரு பெரிய ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ் தியேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த காலத்திலே இவர் திரைப்படங்களை திரையிட வேண்டி திறந்த நிலத்தில் கூடாரம் அமைத்து டென்ட் சினிமாவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி இவர் சென்ட்ரல் ஸ்டுடியோ 1935 1935 அமைச்சிருக்காரு. அதே மாதிரி ஸ்ரீ ராமுலு நாயுடு 1945 பட்சி ராஜா ஸ்டூடியோவை வந்து நிறுவியிருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் இந்நகரில் வந்துட்டு ஒரு பாரம்பரிய இசை விழா வந்து நடத்தப்படுறது. கலை, நடனம், இசை, அது மாதிரி ஆண்டுதோறும் செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மார்கழியில் நடத்தப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு தொழில்நுறை கண்காட்சி அப்படின்றது வந்து மியூசியம், ஜிடி நாயுடு மியூசியம் சொல்லுவாங்க இல்லையா, ஜிடி நாயுடுவோட தொழில்துறை கண்காட்சி வந்து அங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காசு அருங்காட்சியகம், காயின் மியூசியம், காந்தி காதி அருங்காட்சியகம், காதிக்கான ஒரு மியூசியம்,
அதே மாதிரி வந்துட்டு கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் கலைக்கூடம். ஏன்னா பல அருங்காட்சியங்களை கொண்டது தாங்க கோயம்புத்தூர். அது மட்டும் இல்லாமல் நிறைய கலைக்கூடங்களும் இங்கே இருக்குது. இதெல்லாம் ஓகே. அடுத்து பொருளாதாரம் அப்படின்னா இவங்க எப்படி வாழ்வாதாரம் அப்படின்றத யோசிப்போம் இல்லையா? பொருளாதாரம்னு வரும்போது தமிழ்நாட்டில் தொழில்துறை, கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கான முக்கியமான மையமாக கோயம்புத்தூர் வேகமாக வளர்ந்து வர இந்த நிலையில் இது வந்து இந்த நகரத்தில் 25,000க்கும் மேற்பட்ட சிறு, நடுத்தர மற்றும் பெரிய தொழில் நிறுவனங்கள் இருக்குங்க. இதில் நகரின் முதன்மையான தொழில் துறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொறியியல்னு வரும்போது இந்த மெஷினரி பார்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்களும் நெசவு தொழிலும் ஆகுங்க. நெசவு தொழில்ன்றது எல்லாருக்குமே தெரியும், காட்டன் இந்த மாதிரி. இந்நகரின் நூற்பாலை மற்றும் விரிவான துணி உற்பத்தி தொழிலின் காரணமாக கோயம்புத்தூரை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், கோயம்புத்தூரை எல்லாருமே வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு அழைக்கிறோம். இந்நகரை சுற்றி இருக்கிற ஊர்களில் வளர்க்கப்படுற பருத்தி இந்த தொழிலுக்கு மூலதனமாக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2010 கோயம்புத்தூரில் வணிக சூழலின் அடிப்படையில் வரிசையில் இந்திய நகரங்களில் பட்டியலில் 15வது இடத்தை பிடிச்சிருக்குங்க. இது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி 1999 கட்டப்பட்ட கொடிஷியா வளாகம் நகரத்தோட முக்கியமான வர்த்தக கண்காட்சி மையமாகவும் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மண்டலத்தில் 1920 மற்றும் 1930களில் தொடங்கி ஜவுளி மற்றும் துணி உற்பத்தியில் வளர்ச்சி எட்டியிருக்காங்க. அதே மாதிரி 1888ஆம் ஆண்டு ராபர்ட் ஸ்டெயின்ஸ் அப்படின்றது வந்து இப்போது அந்த இடத்தோட பேராக இருந்தாலும் ராபர்ட் ஸ்டெயின்ஸ் அப்படின்றவர் கோயம்புத்தூர் நூற்றல் மற்றும் நெய்தல் ஆலையை வந்து நகரின் வடக்கு பகுதியில் வந்து நிறுவியிருக்காரு. 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் ஸ்டெயின்ஸ் கோவையின் முதல் துணி ஆலைகள்லாம் நிறுவியிருந்தாலும் 20ஆம் நூற்றாண்டில் காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் ஒரு முக்கிய தொழில் மையமாக உருவெடுத்தது. அதே மாதிரி 1930 வந்துட்டு பைக்காரா மின்னாக்க திட்டத்திலிருந்து குறைந்த கட்டணத்தில் வந்து மின்சக்தி கிடைக்கிறதொட்டி மேலும் பல துறையினர் பல துணிகளெல்லாம் நிறுவிக்கிறதுக்காக பல துறையர்கள், துணி ஆலைகள் எல்லாமே வந்து நிறுவப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2009ஆம் ஆண்டு இந்தியாவின் பருத்தி உற்பத்தியில் கோயம்புத்தூர் பங்களிப்புன்னு பார்த்திங்கன்னா 15% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் உள்ள தொழிலதிபர்கள், தொழில் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே வர்த்தக சங்கங்கள் இங்கே நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் பல துணி தயாரிப்பு ஆலைகள் இருக்குது. இங்கே சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச துணி பயிற்சி பள்ளி இருக்குது. மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. தென்னிந்திய துணி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. இது போல் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவை கோரா பருத்தி இந்திய அரசாங்கத்தால் புவியியல் குறியீடுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். இனி வர நெக்ஸ்ட் செஷனில் அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து இன்னுமே அதிகமாக இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசலாம். ஏன்னா இது மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா, அதுதான் கோயம்புத்தூர். அப்போ கோயம்புத்தூரை பற்றி பேசணுன்னு எவ்வளோ பேசலாம். அந்த பொருளாதாரம், வாழ்வாதாரம், எப்படி அந்த மக்கள் வந்து அங்கே வாழ்க்கையை வந்து ஆதாரமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான விஷயங்களை பேசலாம். இதை தொடர்ந்து இளைஞர்கள். இது பிஹஸ்பதியே பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் உங்கள் மஞ்சு பிரணவ். இப்போ யாருமே யாராவது என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கன் இருக்குது, ஹிட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.